கோலிவுட்ல உச்ச நட்சத்திரமா திகழும் நடிகர் அஜித் குமார் தன்னால நடிக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்ச 8 தமிழ் படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்குங்க. அந்த படத்தை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நேருக்கு நேர் திரைப்படம். இந்த படம் 1997 வெளியாச்சு. இதுல அஜித் மற்றும் விஜய் தான் முதல்ல நடிக்க இருந்தானுங்க. ஆனா கால்ஷீட் பிரச்சனையால படப்பிடிப்பு தொடங்கி 18 நாட்கள் ஆன நிலையில அஜித் விலகுவதா முடிவெடுத்திருக்காரு. அதன் பிறகு அந்த ரோலுக்கு யார் செட் ஆவான்னு தேட சூர்யாவை இயக்குனர் தேர்வு செஞ்சிருக்காரு. அடுத்தது ரன். லிங்குசாமி இயக்கிய ரன் திரைப்படம் மாதவன் திரைப்பயணத்திற்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சுன்னு தான் சொல்லலாம். இந்த கதையை முதல்ல அஜித்துக்கு தான் லிங்குசாமி, ஆனா ஆக்ஷன் காட்சிகள்லாம் சரியா வருமா என்ற குழப்பத்துல அஜித் அந்த படத்தை நிராகரிச்சதா. அடுத்தது பிரசாந்தோட ஃபேவரட் படம் எதுன்னு யாரை கேட்டாலுமே ஜீன்ஸ் தாங்க சொல்லுவாங்க. அதுதான் அந்த சமயத்துல அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படம். இதுல நடிப்பதற்கான வாய்ப்பை கால்ஷீட் காரணமா நடிகர் அஜித் நிராகரிச்சிருக்காருங்க. அடுத்தது நான் கடவுள். பாலா இயக்கிய நான் கடவுள் படத்துல ஹீரோவா அஜித் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்க. அந்த ரோலுக்காக அஜித் நீளமா முடி வளர்த்ததாகவும் சொல்ல. ஆனா படப்பிடிப்பு தொடங்குதல ஏற்பட்ட தாமதமும் அப்புறம் சில காரணங்களால் படத்துல இருந்து அஜித் வெளியேறியிருக்கு. அதன் பிறகு அந்த ரோல்ல ஆர்யா நடிச்சு அது சூப்பர் ஹிட் ஆனது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஜெமினி திரைப்படங்க. நடிகர் விக்ரமோட பிளாக் பஸ்டர் திரைப்படம் ஜெமினில நடிக்கும் வாய்ப்பையும் அஜித் தவற விட்டுருக்காரு. படத்துல வரக்கூடிய கதாபாத்திரின் ரோல் தனக்கு செட் ஆகாதுன்னு கூறி அஜித் அந்த படத்துக்கு நோ சொல்லியிருக்காருங்க. அடுத்தது கஜினி. நடிகர் அஜித் தவற விட்ட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் இதுன்னே சொல்லலாம். இந்த படம் 2004 மிரட்டல் என்ற பெயர்ல அறிவிக்கப்பட்டுச்சுங்க. அதுல அஜித் தான் லீட் ரோல்ல நடிப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனா போட்டோ ஷூட் முடிந்த பிறகு அஜித் விலகுவதா அறிவித்தார். அடுத்தது காக்கா காக்க. சூர்யாவோட காக்கா காக்க திரைப்படம் வசூல்ல ரொம்பவே சாதனை புரிஞ்சு. இதில் நடிச்சத முதல்ல விஜய் மறுப்பு தெரிவித்த நிலையில அஜித் கௌதம் வாசுதேவன் அணுகியிருக்கார். ஆனா கதையில சில மாற்றங்களால் அஜித்தால நடிக்க முடியாம போயிருக்கு. இந்த லிஸ்ட்ல லாஸ்டா இடம்பெற்றிருக்கிறது லவ் டுடே. லவ் டுடே திரைப்படம் விஜய் சினிமா கேரியர்ல முக்கியமான படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதையை முதல்ல அஜித் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா படத்தோட கதை பிடிக்காதால் நடிப்பதற்கு அஜித் மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுதுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்ஸை உடனுக்குடனே பெற மறக்காம வயல் தமிழ் பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.